ஒரு டீம் தான் ட்ரை பண்ணுச்சு, ரெண்டு டீமும் ட்ரை பண்ணல. ஒரே டீம் தான் ஃபுட்பால் ஆடுச்சு, இன்னொரு டீம் எதுவுமே பண்ணல. ஒருவேளை ஜெயிச்சிருவாரு 19 இயர்ஸ் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு பைபிள்ல வந்துட்டு நெக்ஸ்ட் நம்பர் 10க்கு வந்து கரெக்டான ஒரு ஜஸ்டிபிகேஷனா வர போறாரு பார்சலோனா டீம்ல. நிக்கோ வில்லியம்ஸ் நீயாடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவன்கிட்ட ஃபைனல்ல நான் எதிர்பார்க்கவே கிடையாது. அவன் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இவனா ஐயோ இவன் கோமல் தரவெல்லாம் பண்ணா நினைச்சிட்டு இருந்தேன். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு a brand new episode of ஃபுட்பால் பேச்சு. வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு விலையா பயங்கரமான ஒரு ஃபுல் என்டர்டெய்னிங் டோர்னமெண்டா இருந்துச்சு. நான் ஆன்டிசிபேட் பண்ண மாதிரி வந்து டிராமாவும் சரி, கோல்ஸும் சரி, பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா நடந்ததுங்க. குட் புது புது பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நிறையவே பார்த்திருக்கோம். இதை ஃபுல்லா டீட்டெயில்டா பார்ப்போம். இன்னொரு எபிசோட்ல வந்துட்டு நம்ம பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் கப்ன்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ண போறோம். ஸோ மறக்காம அதை பாருங்க. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் உங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிருங்க. பட் உங்களோட அன்பளிப்புக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அந்த என்டையர் டோர்னமெண்ட் வந்து உங்களோட கம்ப்ளீட் ஆதரவு எல்லாமே இருந்திருக்குது எங்க கிட்ட. ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி ஃப்ரம் கௌதம் அண்ட் ஐ. அதை சொல்லிட்டு இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் முதல்ல ஸ்பெயின் ஜெயிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். தி செகண்ட் டைம் ஸ்பெயின் ஹவ் ஒன் த வேர்ல்ட் கப். இதுல எனக்கு என்ன சந்தோஷம்னா, லைக் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஜெயிக்கிறப்போ நான் பார்த்திருக்கேன் 2010ல, அண்ட் இப்ப ஜெயிக்கும் போது பாக்குறேன். ஸோ இது வந்து ஒரு நிறைய பேருக்கு இந்த 2 ஸ்டார் எல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு நான் ரெண்டுமே பார்த்திருக்கேன்ற சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காது. பட் அது சொல்றதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுன்னு இருக்கு. ஓரளவுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் போத் டீம்ஸ் ரெண்டு பேருமே நல்லா ட்ரை பண்ணாங்க. பட் ஆப்வியஸ்லி the team that played better on that day have won. அது சொல்லியே ஆகணும். தயவு செஞ்சு ரெண்டு பேருமே ட்ரை பண்ணாங்கன்னா சொல்லாத. ஒரு டீம் தான் ட்ரை பண்ணுச்சு, ரெண்டு டீமும் ட்ரை பண்ணல. ஒரே டீம் தான் ஃபுட்பால் ஆடுச்சு, இன்னொரு டீம் எதுவுமே பண்ணல. கேம் ஃபுல்லா அதுதான் தப்பு. நம்ம அன்னைக்கு என்ன சொன்னோம், பண்ண விடல இன்னொரு டீம். அதுதான் நீ சொல்லணும், பண்ண விடல. இன்னொரு டீம் வந்துட்டு ட்ரை பண்ணாங்க, பட் இவங்க பண்ண விடல. அந்த அளவுக்கு அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுல குறைச்சல இல்ல. அதை நம்ம சொல்லி ஆகணும். ஆப்வியஸ்லி இந்த கேம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ப்ரிவியூல தான் சொல்லிட்டு இருந்தோம் ஸ்பெயின் தான் கம்ப்ளீட் டாமினேஷன். பட் அதெல்லாம் தவிர்த்து ஃபுல்லா போறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் ஸ்பெயின் செகண்ட் டைம் தே வந்த FIFA வேர்ல்ட் கப். இந்த வாட்டி வந்து ராட்ரி எட் பண்ணி the team has won it. போன வாட்டி ஈக்கர் கேசியாஸ். பட் ஸோ இது ஆப்வியஸ்லி ஒரு ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட். கேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப் ஆஃப் த ஹெட் உங்க தாட்ஸ் என்ன எப்படி இருக்கு? I think Spain completely dominated. Like start to finish வந்து அர்ஜென்டினானால எதுவுமே பண்ண முடியல. நான் வந்து ப்ரிவியூல வந்து ஐ திங்க் பெனல்டிஸ் வரைக்கும் போகும், பெனல்டிஸ்ல தான் போனா அர்ஜென்டினா ஜெயிப்பாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பெனல்டிஸுக்கே போக விடல. ஐ மீன் நான் பெனல்டிஸ் போகும் தான் நினைச்சேன். அது என்னடா அது போடவே மாட்டேங்கிறாங்க. ஸ்பெயின் அவ்வளோ கிரியேட் பண்ணியுமே அந்த ஃபைனல் கில்லர் டச் மட்டும் அவங்கள்ட்ட இல்ல. எல்லா ஷாட்டையுமே நேரா மார்டினஸுக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் என்னடா இப்படி சொதப்புறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் 90 மினிட்ஸ்ல அர்ஜென்டினா had an XG of 0.00. அதான் அவங்களோட XG. ஏன்னா 0 ஷாட்ஸே 0. மொத்த கேம் 90 மினிட்ஸ்ல அர்ஜென்டினா had 0 ஷாட்ஸ். இவங்க வந்து 15 ஷாட் வச்சிருந்தாங்க ரெகுலர் 90 மினிட்ஸ் முடியும் போதே வந்து அதுல வந்து கிட்டத்தட்ட 9 என்னமோ ஆன் டார்கெட். பட் ஐ ஜஸ்ட் தாட் அர்ஜென்டினா had no clue. ஸ்டார்ட்ல இருந்து அப்சல்யூட்லி no clue. ஏன்னா எப்படி கிளியர் பண்ணி அர்ஜென்டினா பால வைக்கலாம்னு நினைச்சாலுமே ஸ்பெயின் வந்து புடிங்கிட்டு போயிட்டாங்க. உங்ககிட்ட என்னத்த பால குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புடிங்கிட்டு போயிட்டாங்க. அதனால வந்து they were nowhere in the game. Argentina never turned up. They something happened. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் ஸ்டார்ட்ல இருந்தே வந்து they had nothing in the game literally. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா 0 டச்சஸ் இன் ஸ்பெயின்ஸ் பெனல்டி பாக்ஸ். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஹாஃபா இருந்துச்சு. அண்ட் கேம் ஃபுல்லாவே வந்து அர்ஜென்டினா had no clue என்ன பண்றாங்கன்னே தெரியல. அண்ட் ஸ்பெயின் rightfully deserved winners. ஆமா, லைக் ஆப்வியஸ்லி நம்ம வந்து அர்ஜென்டினாவோட டவுன்ஃபால் பத்தி பேசிட்டு இருக்கோம். டவுன்ஃபால் லைக் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் அந்த அதர் ஹேண்ட் ஆப்வியஸ்லி ஸ்பெயின் டாமினேட்டட். அவங்க தான் வந்துட்டு ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க இந்த மிட்ஃபீல்ட்லயும் சரி, ஃபார்வர்ட்லயும் சரி. ஒன்லி திங் அவங்களோட அந்த கோல் மட்டும் அடிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து அவங்க சான்ஸ் கிரியேட் பண்ணாலும் கிளினிக்கலா ஃபினிஷ் பண்ண முடியாது. இல்லைன்னா எப்பயோ முடிச்சிருக்க வேண்டிய கேம் தான் இது. ஆப்வியஸ்லி அர்ஜென்டினா ஆன் தி அதர் ஹேண்ட் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு பாராட்டணும். ஏன்னா வந்து பிரான்ஸை வந்துட்டு போட்டு பெரட்டி எடுத்துட்டு அவங்கள ஒண்ணுமே பண்ண விடாம அட்லீஸ்ட் ரெண்டு கோல் வந்து 90 மினிட்ஸ்லயே போட்டு முடிச்சிட்டாங்க. பட் இங்க வந்து அட்லீஸ்ட் ஐ ஃபெல்ட் தட் அர்ஜென்டினா were able to withstand. அதாவது அவங்க கொடுத்த பிரஷரை தாண்டி அவங்களால ஏதோ பண்ணி they were able to drag the game until the extra time. அவங்களோட பிளான் ஆஃப்டர் 90 மினிட்ஸ் வந்துட்டு ஆப்வியஸ்லி was to take it to penalties.
ஏன்னா நம்ம வந்து ஜூலியன் ஆல்வரஸ் எடுத்தாச்சு, செனசி அனுப்புறாங்க, ஆப்வியஸ்லி அதான் அவங்க பிளானா இருந்துச்சு. பட் அங்க இங்கன்னு சொதப்பி என்சோ பெர்னாண்டஸ் செகண்ட் எல்லோ கார்டை வாங்கிட்டு அவர் ரெட் கார்டை வாங்கிட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி அதுல இருந்தே கேம் ஆல்ரெடி 11v11 ஆடுறப்பவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு டீமுக்கு. இப்போ வந்து 10v11 ஆடுறப்போ ஒண்ணுமே ரொம்பவே ஆப்வியஸ்லி இம்பாசிபிள் டாஸ்கா இருந்துச்சு. பட் நான் அந்த கோல் வந்த டைமிங்கே எதிர்பார்க்கல. செகண்ட் ஹாஃப் ஆஃப் எக்ஸ்ட்ரா டைம் ஆரம்பிச்ச உடனே அதுவும் இப்ப எனக்கு என்னன்னா ஃபெர்ரான் டாரஸ் வந்து ஹிஸ்டரி புக்ஸ்ல எழுதிடுவாங்க வேர்ல்ட் கப் வின்னிங் கோல் போட்டாதுன்னு. ஸோ வந்து ஹிஸ்டரி படி பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் கணக்குல வந்துடும். பார்சலோனா ஃபேன்ஸுக்கே அது வந்து ஏத்துக்க முடியாது. பட் வந்து ஒரு 20-30 வருஷம் கழிச்சு பார்த்தா யார் கோல் போட ஃபெர்ரான் டாரஸ், ஓ அப்ப அவர் பெரிய பிளேயரா அப்படின்னு பேச்சு வரும். இதெல்லாம் நம்ம கேட்டுதான் அவன் என்ன பண்றது. அந்த ஃபர்ஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் கேப் வர்டேல வந்து இதே ஃபெர்ரான் டாரஸ் தான் கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடே அதை உள்ள அடிக்க மாட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபெர்ரான் டாரஸ் தான் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் இல்ல பார்சலோனா ஃபேன்ஸுக்கு வந்து ஃபெர்ரான் டாரஸ் மேல ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. பாராட்டினாங்கன்னா பயங்கரமா ஏய் ஷார்க்குடா அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க, அடிச்சானாலும் அந்த அளவுக்கு ஈக்குவலாவும் நான் அடிப்பாங்க. அந்த ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் எப்பவுமே ஃபெர்ரான் டாரஸ் இருக்கு. இப்ப யோசிச்சு பார்த்தா ஃபெர்ரான் டாரஸ் சொல்லுவான், நான் போட்ட கோல்னால தாண்டி வேர்ல்டு கப்பு, அதை யோசிச்சு பாக்கணும்டா எவனா இருந்தாலும், புட் யுவர் வேர்ல்ட் கப் மெடல் அந்த டேபிளுமா, அது கூட இல்ல புட் யுவர் வேர்ல்ட் கப் ஃபைனல் கோலுமா. என்ன சொல்லுவ நீ? ஃபெர்ரான் டாரஸ்ட வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல் கோல் இருக்குது. சோ ஸ்பெயின் வந்து நீ எடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்ட் கப் ஸ்டார்டிங் முன்னாடி சொல்லியிருந்தோம் ரியல் மெட்ரிட் பிளேயர்ஸ் யாருமே இல்லைன்ட்டு. ஆனா நீ இந்த ஃபைனல்ல நீ பாத்தீங்கன்னா எவ்ரி பார்சலோனா பிளேயர் டர்ன்ட் அப். நீ பெட்ரி எப்ப கேமுக்குள்ள வந்தானோ அப்படியே ஃபுல்லா வாங்கி அவனும் ராட்ரியும் மாத்தி மாத்தி பொசஷனை மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு அர்ஜென்டினா அவங்களுக்கு தெரிஞ்சும் இல்ல. இப்ப நம்ம வந்து அர்ஜென்டினாவை 4 கேமா பார்த்திருக்கோம். பாலை கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பண்ண தெரியும் அப்படிங்கிறது. இவங்க பாலை கொடுக்கவே மாட்டோம்னா நாங்க கொடுத்தாத்தெல்லாம் நீ ஆடுவீங்கன்னு சொல்லிட்டு பெட்ரி பண்ணதா இருக்கட்டும், குபார்சி பெஸ்ட் யங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். என்ன ஒரு டோர்னமெண்ட், 8 கேம்ல 1 கோல் கன்சீடட், 8 மேட்சஸ், 7 கிளீன் ஷீட். ஜாப் ஃபார் கோல் கீப்பர்ரா, ஜாலியா கோல்டன் க்ளோவ் வாங்கிட்டு போயாச்சு. ஏன்னா வேலையே இல்ல பண்றதுக்கு. அதுக்கு சொல்றேன் குபார்சி நிக்க வச்சிட்டாங்க, செம்ம பெர்ஃபார்மன்ஸ். இன்னொரு சொல்லட்டுமா, the highest number of clean sheets in world cup history வந்து 10. இக்கர் காசியஸ் வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியே லைக் எல்லா மேட்சஸ் கம்பைன் பண்ணி பண்ணா. உனை சிமான் எவ்வளவு சொல்ல அப்ராக்சிமேட்டா? என்ன இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஒரு 8 9 7 இந்த டோர்னமெண்ட்ல 7, ப்ரீவியஸ்ல 2, தலைவன் 9, ஆடுனதே 11 கேம் தான். அதான் சொல்றேன், இவரும் வந்துட்டு இப்போ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கோல் கீப்பர் கணக்குல வந்துருவாரு. பட் அதான் ஐ ஃபீல் அதான் இது இண்டிவிஜுவலா நம்ம வந்து இந்த டீமை சொல்றதை விட the whole unit they all played really well. ராட்ரி வந்து டிசர்வ்டு கோல்டன் பால் வின்னர். ஏன்னா அவர் வந்துட்டு நம்ம ப்ராப்பர் ஒரு வேர்ல்ட் என்ன பேலண்ட் ஆர் வின்னர் அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த வேர்ல்ட் கப்ல பார்த்தோம். ஸோ கம்ப்ளீட்லி டிசர்வ் டு பி த பெஸ்ட் பிளேயர், அதுல டவுட்டே இல்ல. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் டு பி த 2026 பேலண்ட் ஆர் வின்னர் क्वेश्चन மார்க். இப்ப அதுதான் பெரிய கேள்விக்குறி. யாருமே இல்ல, ஒரே ஒரு பேர் தான் வந்துட்டு தனித்துவமா நின்றுட்டு இருக்குது. ஒருவேளை ஜெயிச்சிருவாரு 19 இயர்ஸ் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு பைபிள்ல வந்துட்டு நெக்ஸ்ட் நம்பர் 10க்கு வந்து கரெக்டான ஒரு ஜஸ்டிபிகேஷனா வர போறாரு பார்சலோனா டீம்ல. ஐ திங்க் ராட்ரி ஜெனரேஷனல் டோர்னமெண்ட். ஐ மீன் அந்த இந்த சீசன் ஃபுல்லா இன்ஜுரி அப்படி இப்படின்னு போயிருச்சு, பெருசா ஒன்னும் பர்ஃபார்மன்ஸ் இல்ல, எல்லாரும் ஐயோ ராட்ரி முடிஞ்சாச்சா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் தென் ஹி கம்ஸ் அண்ட் ஹி டஸ் திஸ். பயங்கரமான ஒரு டோர்னமெண்ட், எங்க கண்ட்ரோல் பண்ணும், எங்க பாஸ் பண்ணும், டெம்போ எப்படி மாத்துறது, எவனுக்கு ஸ்விட்ச் பண்றது, எல்லாத்துலயுமே ராட்ரி வாஸ் சென்சேஷனல். குபார்சி பத்தி சொன்னோம், பெட்ரி அகைன் ஹியூஜ். ஆல்மோ பத்தி 2 வீடியோ முன்னாடி பயங்கரமா பேசியிருந்தோம், எப்படி கண்ட்ரோல் பண்ணி லே ஆஃப் பண்ணா. அதே மாதிரிதான் மறுபடியும் பண்ணா ஏர்லி கேம்ல லமின் யமாலுக்கு. யமால் அதை செம்மையா ஃபிளஃப் பண்ணிட்டான் அந்த ஷாட்டை. ஒரு 3வது நிமிஷம் 4வது நிமிஷத்துலயே ஆல்மோ மறுபடியும் அதை பண்ணா. பயங்கரமான டோர்னமெண்ட் அவனுக்கும். ஃபெர்ரான் டாரஸ் மறுபடியும் வின்னிங் கோலு. ஐ மீன் ஹியூஜா ஸ்பெயின். பெட்ரோ போரோ கூக்குறல ரெண்டு பேருமே சாலிட் அட் அவங்க தான்டா சுபாஷ். நல்லவா நீ சொன்ன. ஐ திங்க் the dark horses for Spain this tournament was both of their fullbacks. குக்குரையாவும் சரி, இந்த பக்கம் வந்து பாடுறவும் சரி. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் சொல்லியிருந்தேன் குக்குரையா அகேன்ஸ்ட் மெஸ்ஸி தான் அப்படின்னு சொல்லி. குக்குரையா கம்ப்ளீட்லி கேம் அவுட் ஆன் டாப்டா. எனக்கு தெரிஞ்சு வந்து மெஸ்ஸி ரைட் விங்ல போட பார்த்தாங்க கடைசியில. சரி வழக்கம் போல மெஸ்ஸி ரைட் விங்ல கொண்டுட்டு போவோம், கிராஸ் போடுறக்கலாம் அப்படின்னு. குக்குரையா எல்லா ஹெட்டர் கிளியர் பண்றது, அப் அண்ட் டவுன் ரன்னிங்கு, தலையை எங்க உள்ளு எல்லாத்தையுமே குக்குரையா பண்ணா. இந்த பக்கம் பெட்ரோ போறோம். சோ 2 ஃபுல் பேக்ஸும் தான் பயங்கரமான டோர்னமெண்ட் ஸ்பெயினுக்கு கேட்டா. அவங்க தான் வந்து அந்த ஒரு டார்க் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர்ஸ் பார்த்தா வந்து அவங்க தான் 2 பேருமே இருந்திருக்காங்க.
ஸ்பெயின் கண்டிப்பா அதுல எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண. நம்ம சொன்னோம்னா உள்ள ஃபுல்லா அந்த 11 பிளேயர்ஸுமே நம்ம நேம் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அது இல்லாம இப்ப என்னன்னா, இப்ப அர்ஜென்டினா லிட்டரலி வந்து ஒரு 2-3 பாஸ் போடுறது கூட விடல அவனுங்களுக்கு. 2 பாஸ் எடுத்தாலே ஒன்னு பால வின் பண்ணிடுறாங்க, இல்லதான் ஃபவுல் பண்ணி எடுத்துறாங்க, இல்ல பால வெளியே அடிச்சு விடுறாங்க அன்எக்ஸ்பெக்டட். பட் ஸ்டில் அதுதான். சோ வந்து the pressure they put on Argentina side was too much and Argentina crumbled. அவங்களால ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. மக்களே என்னை அடைச்சு வச்சு கொலை பண்றாங்க. ப்ரோ சேனலுக்கு வந்து ப்ரோ சேனலை அடைக்கிறாரு. ஃபுல் கேமை போட்டு ஃபுல்லா நொசுக்கி எடுத்துட்டானுங்க. அண்ட் அதோட சேர்த்து அதை ஆட் பண்றதுக்கு வந்துட்டு இப்ப ஏர்லி எல்லோ கார்டு ஃப்ரம் லிசாண்ட்ரோ மார்டினஸ் டிட் நாட் ஹெல்ப். அவர் எப்படி இன்ஜுரி லெவல்ல போயிட்டாரு, ரொமேரோ தூக்க வேண்டியதாச்சு. ஸோ வந்து இந்த டிஃபென்சிவ் ஹாஃப் வந்துட்டு டோட்டலா கிரம்பிள் பண்ணி விட்டாச்சு. அதுல இருந்தே வந்துட்டு ஏதோ நம்மளோட எமி மார்டினஸ் பண்ண ஒரு மாஸ்டர் கிளாஸ்னால கொஞ்ச நாள் எஸ்கேப் ஆயிருந்தாங்க. பட் அதை தவிர்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சது எப்பயோ ஒரு கோல் வரதா போகுதுன்ற ரெக்கார்டுக்கு அப்புறமா. பட் இட் கேம் அட் த ரைட் மூமெண்ட். அண்ட் அதுக்கப்புறமாலாம் ஒண்ணுமே இல்லடா. அவர் ஜூலியானோ சிமியோனிக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் வந்து கேட்டேன். எனக்கு லிட்டரலி ஒரே சான்ஸ் தான் அந்த டோர்னமெண்ட்ல அவங்க வந்து, ஐ மீன் இந்த ஃபைனல்ஸ்ல அதையும் அவங்க மிஸ்ட் இட். பட் அதுக்கப்புறமாலாம் ஒண்ணுமே இல்லடா. வெல் டிசர்வ், அவ்வளவுதான். தி பெட்டர் டீம் தட் பிளேயர் வந்துட்டு ஒன் சிம்பிள் அஸ் தட். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வந்து டெலஃபான்டே, நம்ம வந்து ஸ்கலோனி பத்தி பேசின மாதிரி போன வீடியோல டெலஃபான்டே பத்தி பேசியிருந்தோம். சில விஷயம் வந்து படிக்கிறேன். 2015ல அண்டர் 19 யூரோ சாம்பியன்ஷிப் ஸ்பெயின் கூட வின் பண்ணாரு. 2019ல அண்டர் 21 யூரோ சாம்பியன்ஷிப் வின் பண்ணாரு. 2023ல நேஷன்ஸ் லீக் சாம்பியன், 24ல யூரோ 2024 சாம்பியன்ஸ் அண்ட் 26ல வந்து 2026 வேர்ல்ட் கப். அதாவது ஸ்பெயினோட மேனேஜர் ஆனதுல இருந்து 2022ல இருந்து ஸ்பெயின் தோத்தது 2 கேம். 4 வருஷத்துல 2 கேம் தான் அவருடைய மேனேஜருக்கு அடியில வந்து அவங்க தோத்துருக்காங்க. அதுவே அகைன்ஸ்ட் போர்ச்சுகல் நேஷன்ஸ் லீக் அதான் ஒண்ணு. பட் ஆனா வந்து இன்னொன்னு எங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் இன்சேன்றாங்க பாரு. எல்லா ட்ரோஃபி மேனேஜர் ஆனதுல இருந்து வந்து அந்த வே தட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா நிக்கோ வில்லியம்ஸ் அவ்வளோ ஃபிட்டா டோர்னமெண்ட்டுக்குள்ள வரல, லமீன் யமால் அவ்வளோ ஃபிட்னஸோட டோர்னமெண்ட்டுக்குள்ள வரல. ஃபர்ஸ்ட் கேம்ல கேப்பர் டேவோட வாங்க செம்மையா. என்னடா அது ஒரு ஸ்ட்ரைக்கரா இருந்துட்டு 30 நிமிஷம் நீ பாலையா தொழிலான நோயாசர் பால்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு பாரு நிக்கோ வில்லியம்ஸ் வந்தான், பிச்சை ஸ்ட்ரெச் பண்ணா, அந்த கிராஸ் போட்டதா இருக்கட்டும், அந்த ஓடி போய் அந்த அசிஸ்ட் கொடுத்ததா இருக்கட்டும். டேய் நிக்கோ வில்லியம்ஸ் நீயாடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவன்கிட்ட ஃபைனல்ல நான் எதிர்பார்க்கவே கிடையாது. அவன் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இவன் கோமல் திறமல பண்ணா நினைச்சிட்டு இருந்தேன். பயங்கரமான ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் அவனை பொறுத்த வரைக்கும். லெஃப்ட் விங்ல வந்துட்டு டேக் ஆன் பண்ணி 1-on-1ல பீட் பண்றது, ஊர்ல பீட் பண்ணிட்டு உள்ள போயிருவான், அப்புறம் ஏதோ ட்ரிக் பண்றது வெளியே அடிச்சு விட்டுருவான் அவனே. ஃபர்ஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஓகேயா, சரி கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னொரு வாட்டி பண்ணலாம் சொன்னா பாவம் அதுலயே அவன் கால்ல அடிச்சிச்சு. ஆமா சார். என்னதான் ஆச்சுல அர்ஜென்டினா சம்மரைஸ் பண்ணோம்னா வாட் ரியலி ஹேப்பன்ட்? Simply nothing to be said. Obviously they had fresher young legs. Simple. ஸ்பெயின்ல வந்துட்டு அவங்க வந்து நிறைய ரன்னர்ஸ் இருந்தாங்க. lot of people could have possession. அர்ஜென்டினா சைட்ல அந்த அளவுக்கு வந்துட்டு கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர்ஸும் சரி, இந்த மாதிரி பால் ரீடைனர்ஸ் பெருசா அவங்க கிட்ட கிடையாது. டோர்னமெண்ட் ஃபுல்லா அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு குறைச்சலே கிடையாது. பிளஸ் டிஃபென்சிவ்லி அவங்க வீக் தான். நாக் அவுட்ஸ் ஃபுல்லா அவ்வளவு கோல்ஸ் கன்சீட் பண்ணிருக்காங்க. so many goals they conceded. On the other hand, one of the best defensive squad வந்துட்டு ஸ்பெயின். ஸோ இவங்க கிட்ட இந்த பால் ரிட்டென்ஷன், பால் பொசிஷன் ஒண்ணுமே இல்லை. ஸோ வந்து அட்டாக்கிங் அவுட்லெட்டும் ஒன்றும் பண்ண முடியல. இப்படி இருக்கிறப்ப ஆப்வியஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மெஸ்ஸினால ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அவரும் நம்பியும் ஒன்றும் டீம் பர்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த சுச்சுவேஷன்ல. ஸோ ஆர்ஜென்டினா டோட்டலி ஜீரோ ஆன்சர்ஸ். லட்டோரோ மார்டினஸ் கேம்ல ஆடவே இல்லை. ஊழி 4 பேர் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்க, போன வேர்ல்ட் கப் மாதிரி ஆடவே இல்லை. இந்த கேம் கோஸ்டட் ஃபுல்லா, ஆளை காணவே காணும். ஸோ அவருமே வந்துட்டு ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ண முடியல. பிளேயர்ஸ் were devastated. பட் அதுக்காக வந்துட்டு ஆஃப்டர் தி கேம் வந்து பாரடைஸ் போட்டு பிளேயர்ஸ் அடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் வந்து அன்னெசரி. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பையே காமிக்கல. அது ஒண்ணுதான் எனக்கு ஒரு வருத்தம். பட் ஜஸ்ட் டேக் இட் வித் கிரேஸ், அவ்வளவுதான் சொல்றது. நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, இது வரைக்கும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தீங்க. ஆப்வியஸ்லி அன்னைக்கு உங்களால பண்ண முடியல, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். பட் டேக் இட் குட் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோட எடுத்துட்டு அவ்வளவுதான். அடுத்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் கேவி தான் அடி வாங்கினது. தேவையில்லாம வந்து தேவையில்லாத அது வந்து மேட்ச் முடிச்சுட்டு பண்ணது. எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐ திங்க் அந்த என்சோ பெர்னாண்டஸோட ரெட் கார்டு வந்து சேஞ்ச் த கேம். ப்ராபப்ளி என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி ஸ்கலோனி வந்து லவுட்டாரோவை மறுபடியும் எக்ஸ்ட்ரா டைம்ல கூட்டு வந்துருவோம். எக்ஸ்ட்ரா டைம்ல கூட்டிட்டு வந்துட்டோம்னா நம்மளால இந்த மாதிரி இந்த கிராஸ் போடுறது ஏதோ ஒன்று வந்து வின்னரை நிக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலக்கு இருந்தார். மேட்ச் ஃபுல்லா எதுவுமே தான் பண்ணல. அவர் பண்ண சப்ஸ்டியூஷன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. எதுவுமே நான் போன வீடியோ எல்லாமே நான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னோம். இந்த வீடியோல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அவர் அதான் யோசிச்சிருப்பாரு, லவுட்டாரோ கடைசியில கூட்டு வந்துருவோம். அந்த ரெட் கார்டு வாங்கினது வந்து அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் போன உடனே ஓகே நம்ம எப்படியாச்சும் பெனல்டிஸ் கொண்டு போயிடலாம்,
இதுக்கு மேல நம்மளால வந்து பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி 10 மென்ன வச்சு நம்ம எப்படிடா நான் அட்டாக்கிங் சேஞ்ச் பண்றது, லவுட்டாரோவை கொண்டு வரது அப்படிங்கிற ஒரு யோசனையில வந்து மனுஷன் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதிகம் அந்த ரெட் கார்டு வந்து தேவையில்லாம வந்து பண்ணுது. அந்த சேலஞ்ச் வந்து பண்ணி ஆமா ஆமா அது கரெக்ட் தான். ஐ ஃபெல்ட் ஸ்கலோனி கேம்பிள்ட் அண்ட் லாஸ்ட் சிம்பிள். ஏன்னா அந்த லைனப் வந்துட்டு சேஞ்ச் பண்ணாரு. ஏன்னா வந்து நீக்கோ கன்சாலஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீக்கோ கன்சாலஸ் வாஸ் a குட் சப்ஸ்டிடியூஷன் லாஸ்ட் டைம். இந்த வாட்டி ஜூலியானி சிமியோனியை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். கொஞ்சம் அட்லீஸ்ட் கேமை ஸ்ட்ரெச் பண்ணி எதையாச்சும் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு 2-3 சேஞ்சஸ் அவர் ட்ரை பண்ணாரு. அது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ஆப்வியஸ்லி கேம்பிள் அண்ட் லாஸ்ட், அவ்வளவுதான். சிம்பிள் அஸ் இட். அதான் வெரி ட்ரூ. பட் அகைன் மெஸ்ஸி லாஸ்ட் கேமா த ஃபைனல் டாக்கிங் பாயிண்ட். போன வாட்டி வேர்ல்ட் கப் அப்ப இதேதான் சொன்னோம். அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு, இதோட வந்து சரித்திரம் உண்டாயிருச்சு, முடிச்சிருவாரு நினைச்சா கடைசியில் இந்த வாட்டி வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போன வீடியோல சொன்ன மாதிரியே போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எண்டு கார்டுலாம் கிடையாது. அடுத்த வேர்ல்டு கப் எதிர்பார்ப்போம் அப்படியே சொல்லிக்கிறேன். 43 வயசுலயா? எஸ், எதிர்பார்ப்போம். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். சுபாஷ் வந்து சொல்லியிருக்கான். கடைசியில பாவம் மெஸ்ஸி அழுதுட்டு இருந்தாப்ல. அந்த ஃபேன்ஸுக்கு முன்னாடி வந்து ப்ராபபிலி டு ஷோ இஸ் கிராட்டிடியூட்னு நினைக்கிறேன். அந்த ஃபேன்ஸ் எல்லாம் they stuck by him. நிறைய பேர் அவங்களுடைய அப்ரிசியேஷன் எல்லாமே வந்து காமிச்சாங்க. அந்த டீமுக்கும் சரி மெஸ்ஸிக்கும் சரி. they kept coming back after comeback எல்லாம் நாக் அவுட் ஸ்டேஜஸ்லயுமே. ஆனா ஸ்பெயின் were too dominant. இது சொல்லி ஆகணும் கண்டிப்பா. மேன் சிங் ஹஸ் ஆப்வியஸ்லி ட்ரைட் இஸ் பெஸ்ட். அர்ஜென்டினா அந்த ஸ்குவாடை வந்துட்டு 3 டைம்ஸ் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் கூட்டு போயாச்சுடா. இதை விட வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு பிளேயர்னால பண்ண முடியுமா தெரியல வேர்ல்ட் கப்ஸ்ல. ஸோ வந்து அதுக்குன்னே முதல்ல மெஸ்ஸிக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிச்சு வச்சாலும். பிளஸ் இந்த வேர்ல்ட் கப் ஆப்வியஸ்லி கத்தாரை விட இந்த வாட்டி அவரோட இம்பாக்ட் ரொம்பவே பெருசா இருந்துச்சு. த்ரூ அவுட் தி என்டையர் டோர்னமெண்ட் அவரோட மோஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ். ஆப்வியஸ்லி இந்த வயசுல ஒரு பர்ஃபார்ம் பண்றது அவரு தான் வந்து ஃபைனல்ஸ் எடுத்துன்னு வந்தாருன்றது சிம்பிளா 100% ஸ்டேட்மெண்ட். யாருனாலையும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி கூட்டின்னு வந்திருக்காரு. ஸோ அவர் சைட்ல பிரச்சனையே இல்லை. ஆப்வியஸ்லி வந்துட்டு 3 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் அர்ஜென்டினா இன்கிரெடிபிள். அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டுகள் பாராட்டுகள் தெரிவிச்சாகணும். ஹியூஜ் இன்சேன் கரியர். ஐ திங்க் கிளப் கரியர் இன்னும் எத்தனை நாள் கண்டினியூ ஆகும்னு தெரியல. பட் ப்ராபப்ளி அண்ட் எண்ட் டு தி இன்டர்நேஷனல் கரியர் எனக்கு தோணுது. தெரியல, நம்ம வந்து பார்ப்போம். பட் ஒன்ஸ் அகைன் மக்களே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லா எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு, உங்களுடைய காமெண்ட்ஸுக்கு, உங்களுடைய வியூஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. சுபாஷ் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒன் மோர் வீடியோ ஃபார் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் இந்த வேர்ல்ட் கப் பத்தி நாங்கள் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது என்னன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அதையும் வந்து இந்த வீடியோட காமெண்ட்ஸ்லேயே வைங்க.